தை அமாவாசை 2025 எப்போது? முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிலளித்துள்ளேன். இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச வர வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க பதிவுக்குள் போகலாம். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்குது தை அமாவாசைங்க. பல்வேறு சிறப்புகள் இதுக்கு உள்ளது. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை தரிசன அமாவாசைங்க. சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில் தானுங்க. இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவம் கூட அங்கே நடக்குது. முடிஞ்சால் அங்கே போய் இருக்கிறவங்க பாருங்கள், மறந்துடாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த நாள். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வது, வாஷ்ய என்றால் வசிப்பது என்று பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நோக்கம். இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். மாதத்தில் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளதுங்க. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் தான் இந்த அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க. முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த வரக்கூடிய தை அமாவாசை கருதப்படுகிறது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவன எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த வழிபாடு வேண்டியது முக்கியமான நாளாக இந்த தை அமாவாசை சொல்லப்படுது. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை மாதம், ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் வர இந்த 3 அமாவாசைகளை மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டுங்க அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லப்பட்டுள்ளது. இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ரு சாபோ இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னா இந்த தை அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேணுங்க. ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிஞ்சு பரலோகம் பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் அந்த ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை தான் போய் சேருங்க. அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கும் வர பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் எல்லாம் ஏற்படுங்க. ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாதுங்க. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்கு அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வராங்க. அதாவது எந்த இடத்துல அவங்க இந்த பூமியை விட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செஞ்சு எள்ளும் தண்ணீரை இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைச்சி அவர்களை பசி நீங்கி திருப்தியும் அடைகிறாங்க. இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சன்னதிகள் அந்த ஆன்மாக்களை வாழ்த்தி செல்கின்றது. தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்கிறாங்க. தர்ப்பணம், திலாஹோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்கிறாங்க. இவைகளை இறந்த போது செய்யப்படுவதற்கும் சிதார்த்த காரியங்களை போல மிகவும் புனிதமானதுங்க. நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், பிரயாக்ராஜ், திரிவேணி, சங்கமம், கூடுதுறைகளில் கூட சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதுங்க. அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதால் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையுமுங்க. 2025ஆம் ஆண்டில் முதல் அமாவாசையாக வரும் இந்த தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அன்று புதன்கிழமை என்பதால் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும்
பகல் 12 முதல் 1:30 மணி வரை நேரத்தில் ராகு காலமும் இருக்குங்க. அதனால இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்களின் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்த வேண்டும் என்பது நியதி. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும். ஒருவன் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லைங்க, பித்ருதோஷத்தை விட்டு போட்டு செல்லக்கூடாது. மாதந்தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறுமுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டிருப்பாங்க எள் தண்ணீர் பெறுவதற்காக. அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களை வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறத கண்டிப்பாக தவிர்க்க வேணுமுங்க. உங்களால் முடிஞ்சால் அன்னைக்கு பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுத்து பாருங்கள். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பொருட்களை நீங்கள் பசுவுக்கு தானம் கொடுப்பறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனையோ சொல்லக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த பசு தானத்துக்கு. அப்படி என்ன அந்த 3 பொருள்னு கேட்குறீங்களா? 1 கோதுமை தவிடு 2 கிலோ, வெல்லம் 250 கிராம், உருவிய அகத்திக்கீரை 1 கட்டு. 1 மணி நேரம் ஊற வச்சு பசுவுக்கு காலையில் தானம் செய்யுங்க. அல்லது பசு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு முன்னாள் நைட்டே போயிட்டு இந்த கோதுமை தவிட்டை தானமாக கொடுத்து பாருங்கள். இதை நீங்கள் கிலோ கணக்கில் தர முடியல அப்படின்னாலும் உங்களால் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இதுக்கு பலன் கிடைக்கும். இந்த 3 பொருள் வாங்கித்தர முடியாதவங்க குறிப்பாக முன்னத்து நாளே நீங்கள் காய்கறி கடையில் சொல்லி வச்சு அகத்திக்கீரையாவது வாங்கி கொண்டு போய் அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவு முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கமுங்க.